வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பலனை பற்றி. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுக்க மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு சில குழப்பமான, அதாவது முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய தடுமாறக்கூடிய சூழ்நிலையாக நம்மளுக்கு அமையும். இந்த மாதம் கடந்த ஒரு வருட காலமாகவே பொருள் நிறைய வரும், ஆனால் விரயமாகிக்கிட்டே இருக்கும். வருமானம் ஜாஸ்தியாகிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சனியோடைய தாக்கம் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலமில்லைன்னாலும் கூட ஒரு சாரருக்கு நம்மளுக்கு இந்த சனி மிகப்பெரிய நல்ல பலனை நம்மளுக்கு கொடுக்குறதா நம்மளுக்கு அமையும். ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த விரய சனி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. கொடுத்து தான் விரயம் பண்ணுமே தவிர கொடுக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கட்டாயம் இல்லை. இந்த லக்னத்துக்குள்ளே ராகு நிற்கிறது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட மாந்திரீகம், மந்திரங்கள் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், அது சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நம்ம போகிறது. ஒரு முக்கியமான தலைவர்களை, அதாவது பெரிய ஆளுக, ஒரு மாந்திரிகரைவோ ஒரு மத தலைவரைவோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தலைவர்களோ நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த சமயத்தில் நம்மளுக்கு உருவாகும். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல நம்மளுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட செவ்வாயோடு சேர்ந்து 2-9 உண்டான ஒரு மிக வலுவான கிரகத்தோடு சேர்ந்து குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்தில் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம், பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறு பகுதி குறைஞ்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இடம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது நம்மளுக்கு கடன்கள் இருந்தது, இல்லை கிரயம் பண்ணாமே இருக்குது, ஏதோ ஒரு வகையில் தடுமாற்றத்திலே போயிட்டுருக்குது, வேலை இன்னும் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த முறை அந்த வேலை ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பணம் கிடைச்சி முடிஞ்சிடும். பேங்க் லோனாக இருக்கட்டும், இல்லை வெளியில் கடன் கேட்டுக்கிறதாகட்டும், இது வந்து நம்மளுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கிரயம் நம்ம பேரில் இந்த சமயங்களில் நம்மளுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை அதுவாகவே நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 5ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 பேர் இருப்பாங்க. ஆடியோடைய 15 நாள் வரைக்கும். புதன் மட்டும் மறுபடியும் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போது இந்த சூரியன் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறது இந்த ஆடி மாதம் முழுக்க மிகப்பெரிய பலம் சொல்லலாம். ஏன்னா 3 ஏட்டுக்குண்டான ஆள் நம்மளுக்கு வந்து சூரியன் கூட சேர்ந்து நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம். சந்திரனோட வீட்டில் பகையாக இருந்தால் 2 கிரகமும் அங்கே பகையாக இருந்தாலும் கூட, அதாவது குழந்தை சம்மந்தப்பட்ட வகையில் நம்முடைய வாரிசுகள் இவங்க சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டியது, மருந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். இது வந்து பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு எதுவும் பாதிக்காது. உடம்பு சூடாகலாம், காய்ச்சல் வந்துடலாம், கொப்பளங்கள் வர்றது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கிறார். இந்த கேது பகவான் குடும்பத்தில் அப்பப்போ சில குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தால் கூட சின்ன சண்டையை நம்மளுக்கு உருவாக்கிடும். ஒரு இடத்த விட்டு நம்ம வந்து மாறி போய் ஒரு சங்கடங்கள்னாலேயோ ஒரு சூழ்நிலைனால கொஞ்சம் மாறி போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இது கேது பகவானால் கொடுக்கப்படக்கூடியது. இது வந்து தற்காலிகமாக அந்த மாதிரி கொடுக்குமே தவிர நிரந்தரமான ஒரு தொந்தரவை நம்மளுக்கு கொடுக்காது. நடக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் இந்த மாதம் முழுக்க பொருளாதார வரவு மிகச்சிறப்பாக நம்மளுக்கு இருக்கும். சனி பகவான் 12ஆம் இடத்தில் நின்று வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடைஞ்சது அப்படின்னாவே 12ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய விரயங்களை அவர் கொடுக்கறத மாற்றிக்கிட்டு 11ஆம் பாவமான லாபத்துக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போது தொழிலில் நம்மளுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த சனி வக்ரத்தில் இருக்க வரைக்குமே நடக்கும். இருந்தாலும் இந்த ஆடி மாதம் மிக பலமாகவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் முழுக்க சில குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அப்பப்போ ஏதோ ஒரு வகையில் சின்ன குழப்பங்கள் வந்துட்டு போகும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது, தெய்வ கோவில்களுக்கு வெகு நாளாக செல்ல முடியாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த சமயத்தில் நம்மளுக்கு போயிட்டு வர்றது ஒரு அனுகூலமான மாதமாக நம்மளுக்கு இருக்கும். ஒரு வேண்டுதலை வச்சுருக்கோம், அதை இந்த சமயத்தில் நிறைவேற்றிட்டு வரோம். சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த சமயத்தில் நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லலாம். உறவுகள் ஏதாவது சண்டை சச்சரவாங்கிட்டு இருந்ததுனாவோ, மனசங்கடப்படாமல் நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னாவோ, ஒரு வகையில் நம்ம மன்னிச்சோ இல்லை இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார் அப்படி எண்ணங்களோடையோ நம்மகிட்ட திரும்பி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு.
தெய்வ காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது, அதாவது தெய்வ உபாசனை தெய்வ காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய, மற்றவங்கள் மூலியமாக சில மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு. பெண்களுக்கு இந்த முறை பெண்கள் கடகராசிக்குள்ளே சுக்கிர பகவான் நம்மளுக்கு பலமாக சனியோட சாரத்தில் நிற்கிறார். அப்போது சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சொந்தமாக ஏதாவது பெண்கள் தொழில் பண்ணுறது அப்படின்னா ஒரு சிறு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த ஒரு 2 மாத காலமாகவே ஒரு சின்ன முன்னேற்றம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த டெய்லரிங் துணி வச்சுருக்கிறவங்க, ஆடம்பரமான பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க, இந்த வாசனை திரவியங்கள் சென்ட்டு இந்த மாதிரி பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நகை, ஒரு கவரிங் செட்டெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆடம்பரமான நகைகள் வாங்கி சேல் பண்ணக்கூடிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது சிறப்பான மாதமாக சொல்லலாம். இது வரைக்கும் ஏதாவது சின்ன சங்கடங்கள் தொழிலில் ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டுருக்குது அப்படின்னாலும் கூட இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல பலனை, ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் வரும், அதை நம்ம வாங்கி கொடுத்து அது மூலிமா வரக்கூடிய லாபத்தை நம்ம பெறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு உருவாகுன்னு சொல்லலாம். அதாவது படிப்புகள் இருக்கிறவங்களுக்கு, கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். நம்ம நினச்ச இடம் கிடச்சி, நினச்ச காலேஜ் கிடச்சி, நினச்ச இடத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் ஒரு சந்தோஷமான மனோநிலை இந்த சமயத்தில் உருவாகும்னு சொல்லலாம். புதுசாக நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க, புது பழக்க வழக்கம் ஏற்படும். அது மூலிமா மனம் நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்மளை அமைக்கும். அதே சமயத்தில் புதுசாக ஏதாவது நம்மளுக்கு பழக்க வழக்கம், அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒருத்தர் மூலிமா நம்ம ஏதாவது பழக்க வழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு சின்ன தொந்தரவு நம்மளுக்கு உருவாக்கும், ஒரு மனசங்கடத்தை உருவாக்கிடும். அப்படிங்கிறதுனால பேச்சுவாக்கில் பழகும்போது கவனமாக பேசி கவனமாக வந்துடணும். அரசியல் சம்மந்தப்பட்ட, அதாவது அதிகாரத்தில் நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பலமான மாதமாக சொல்லலாம். சம்பள உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கட்டாயம் கிடைக்கும். நம்முடைய தசாபுத்திகள் சாதகமாக நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த வெளியிடங்களுக்கு வேலை பார்க்குறது, வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது, நம்மளுடைய பிரான்ச் இன்னொரு பக்கம் இருக்குது, அந்த பிரான்ச்சில் மாற்றிட்டா நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்கூடிய யோசனையில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் இந்த மாதம் நம்மளுக்கு உருவாகக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும். பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் கூட பொருள் விரயமாகக்கூடிய நேரம், கணவன் மனைவியிடையே சில அந்யோன்யங்கள் இந்த சமயத்தில் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், இல்லை மகள் இவங்களுக்கு திருமண அமைப்பை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், ஒரு வருடமே நம்மளுக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 5ஆம் இடமாக நம்மளுக்கு அமைகிறதுனால ஒரு வகையில் நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் வலுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் மூலிமா ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்க ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தால் ஒரு வேலை கிடைக்கும், வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடை அவங்களாவே பண்ணிக்குவாங்க. நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம்னே சொல்லலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.